சிவபெருமான் இந்து மதத்தின் 33 கோடி தெய்வங்களில் முதன்மையானவர். முப்பொருள்களில் படைத்தல், காத்தல், அழித்தல். இவர் அழித்தல் தொழிலை செய்பவர். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்த போது முதல்ல வெளிவந்தது ஆழகால விஷம். அந்த கொடிய விஷம் உலகையே அழிக்க தொடங்கிய போது அனைவரும் சிவன்கிட்ட வந்து தஞ்சம் புகுறாங்க. உலகை காக்க சிவன் அந்த விஷத்தை அருந்துறாரு. ஆனால் அது வயிற்றுக்குள்ளே போனால் உலகமே அழியும் அப்படிங்கிறதுனால பார்வதி தேவி அவரது கழுத்தை பிடிச்சு தடுக்கிறாங்க. விஷம் கழுத்திலேயே தங்கிறதுனால அவர் கழுத்து நீல நிறமானது. இதனால தான் அவர் நீலகண்டன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பகீரதன் அப்படிங்கிற ஒரு மன்னர் தன் முன்னோர்களின் ஆன்மா சாந்தியடைய விண்ணுலகில் இருந்த கங்கையை பூமிக்கு கொண்டு வர தவம் செய்கிறாரு. கங்கை விண்ணிலிருந்து பாயும்போது அதன் வேகம் பூமியை அழித்துவிடும் அப்படிங்கிறதுனால சிவன் கங்கையை தனது சடைமுடையில் தாங்கி மெதுவாக பூமிக்கு வழிய விடுறாரு. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் பெரியவர் அப்படின்னு ஒரு போட்டி வந்தபோது சிவன் ஒரு நீண்ட நெருப்பு பிளம்பாக லிங்கோத்பவராக நிற்கிறாரு. என் அடியையோ அல்லது என் முடியையோ யார் முதலில் காண்கிறார்களோ அவர்களே பெரியவர் அப்படின்னு சிவன் சொல்கிறாரு. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி அடியை தேடுறாரு. பிரம்மா அன்னப்பறவையாக மாறி முடியை தேடுறாரு. ஆனால் இருவருமே தோல்வியுறாங்க. ஆனால் தாளம்பூவை சாட்சியாக வைத்து பொய் சொல்கிறாரு. முடிவில் சிவனே ஆதி அந்தமில்லாத பரம்பொருள் என்பது நிரூபிக்கப்பட்டது. இது நிகழ்ந்த இடம்தான் திருவண்ணாமலை. நெற்றிக்கண் ஞானத்தின் அடையாளம், காமனை எரித்த கோபத்தின் வடிவம். புலித்தோல் மற்றும் திருநீறு உலக ஆசைகளை துறந்த வைராக்கியம். ருத்ராட்சம் அவரது கருணை துளிகளாக கருதப்படுது. சிவத்தாண்டவம் பிரபஞ்சத்தின் இயக்கத்தை குறிக்கும் ஆடல். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க.